விரதம். தீபாவளி அமாவாசை முடிந்து முதல் நாள் துவங்கி 6 நாட்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது. 6ஆம் நாள் சூரனுக்கு அருள் கொடுத்தல் தான் வெகு விமர்சையாக நடைபெறும். கந்தசஷ்டி என்பது முருகக் கடவுள் சூரனை அழித்த பெருமையை சைவ சமயத்தவர்கள் கொண்டாடும் ஒரு முக்கிய விழாவாகும். சஷ்டி என்றால் 6 ஆகும். ஐப்பசி மாதம் சுக்லபக்ஷ பிரதமை முதல் சஷ்டி ஈராக உள்ள 6 நாட்களும் கந்தசஷ்டி காலமாகும். இந்த 6 நாட்களையும் சைவ மதத்தவர்கள் விரத நாட்களாக அனுஷ்டிக்கின்றனர். செல்வங்கள், சுகபோகங்கள், நற்புத்திர பேறு என்பவற்றை முன்னிட்டு முருகனை குலதெய்வமாகவோ இஷ்ட தெய்வமாகவோ வழிபடுவோரும் பிறரும் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பர். இந்த 6 நாட்களும் சைவ மதத்தவர்கள் விரதம் இருந்து அதிகாலையில் எழுந்து நீராடி பூரண கும்பம் வைத்து விளக்கேற்றி பூசை வழிபாடு செய்வர். அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாயி அயன் என வாகி அரியன வாகி அரண் என வாகி அவர் மேலாய் இகரமும் ஆகி எவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே இருநிலம் நீதில் எளியனும் வாழ எனது முன் ஓடி வர வேணும் மகபதியாகி மறுவும் வளாரி மகிழ்களி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர் காமம் உடையோனே சககன சேகு தகுதி மித்தோதி திமியன ஆடும் மயிலோனே திருமலி வான பழமுதிர் சோலை மலை மிசை மேவு பெருமாளே. தீவிர முருக பக்தர்கள் இவ்விரதத்தை ஒரு கடும் தவமாக கருதி 6 தினங்களும் உபவாசம் இருத்தல் வழக்கமாகும். அமாவாசை தினத்தில் ஒருவேளை மட்டுமே உணவு உண்பார்கள். இவ்விரத முறையை அனுசரிக்க முடியாதவர்கள் 5 தினங்கள் மட்டும் ஒருவேளை பால் பழம் அருந்தி 6ஆம் நாள் உபவாசம் இருத்தலும் நடைமுறையாக உள்ளது. 7ஆம் நாள் பாரணை அருந்தி விரதத்தை நிறைவேற்றுவார்கள். கந்தசஷ்டி விரதத்தின் மகிமைகள். முழு முதற்கடவுளாக கலியுக கந்த பெருமான் போற்றப்படுகின்றார். மனித மனம் விரதத்தின் போது தனித்து விழித்து பசித்து இருந்து 6 வகை அசுத்தங்களையும் அகற்றி தூய்மையை அடைகின்றது. தூய உள்ளம், களங்கமற்ற அன்பு, கனிவான உறவு என்பவற்றிற்கு அத்திரவாரமாக கந்தசஷ்டி விரதம் அமைகின்றது. கொடுங்கோல் ஆட்சி செலுத்திய ஆணவத்தின் வடிவமாகிய சூரனையும் கண்மத்தின் வடிவமாகிய சிங்கனையும் மாயா மலத்தின் வடிவமாகிய தாரகனையும் அசுர சக்திகளை எல்லாம் கலியுக வரதனான பெருமான் அளித்து நீங்காத சக்தியை நிலைநாட்டிய உன்னத நாளே கந்தசஷ்டியாகும். கந்தசஷ்டி விரதம் கடைபிடிக்கும் முறை. ஐப்பசி திங்கள் சதுர்த்தி திதியில் வளர்பிறை பிரதமை முதல் சஷ்டி வரை 6 நாட்களும் கந்த பெருமானை நினைத்து வழிபட்டு விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். விரதத்திற்கு முதல் நாள் அன்றே வீட்டினை கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் நீர் தெளித்தல் மிக அவசியமானதாகும். விரத நாளன்று அதிகாலையில் எழுந்து நீராடி தோய் துளர்ந்த ஆடைகளை அணிந்து காலையும் மாலையும் வீட்டின் சுவாமி அறையில் விளக்கு ஏற்றி விபூதி பூசி தேவாரங்கள் பாடுதல் வேண்டும். அத்துடன் கோயில் வழிபாடு செய்தல் மிகவும் நன்றே. கேதார கௌரி விரதத்தை பூர்த்தி செய்து கந்தசஷ்டி விரதத்தை பிடிப்போர் காலையில் நீராடி பூஜையை முடித்து தீர்த்தத்தை உட்கொண்டு அதன்பின் கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். ஊனை உருக்கி உள்ளெளி பெருக்கும் என்பவைக்கு ஏற்ற இவ்விரதத்தை தம் உடல்நிலைக்கு ஏற்றவாறு கடைபிடிக்க வேண்டும். சிலர் 6 நாட்களும் எவ்வித அன்னம் ஆகாரமின்றி, சிலர் பானம் மட்டும் அருந்தியும், பலர் முதல் 5 நாட்களும் ஒரு நேரம் உணவு மட்டும் உண்டு கடைசி நாளான 6ஆம் நாள் அன்று முழு உபவாசத்துடன் தூங்காமல் விழித்திருந்தும் 7ஆம் நாள் காலை முருகனை வழிபட்ட பின் பாரணை மூலம் விரதத்தை பூர்த்தி செய்வார்கள். கந்தசஷ்டி விரதத்தில் படிக்க வேண்டியவை: கந்தசஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, திருப்புகழ், கச்சியப்ப சுவாமிகளின் கந்த புராணம் ஆகியவற்றை படித்தால் என்னவென்று சொல்ல முடியாத, நம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு மன நிம்மதி கிடைக்கும். இதனை ஒவ்வொருவரும் கண்டிப்பாக உணருவார்கள். 6வது நாளான கந்தசஷ்டி அன்று பூரண உபவாசம் இருத்தல் வேண்டும்.
விரதம் ஆரம்பமான தினத்தில் ஆலயம் சென்று சங்கற்பம் செய்து காப்பு கட்டி விரதத்தை தொடங்குவார்கள். முருகனுடைய விரதங்களுள் கந்தசஷ்டி விரதம், கார்த்திகை விரதம், வெள்ளிக்கிழமை விரதம் ஆகிய மூன்றும் முக்கியமானவையாகும். கந்தசஷ்டி விரதம் தொடர்ந்து 6 வருடங்களும், கார்த்திகை விரதம் 12 வருடங்களும், வெள்ளிக்கிழமை விரதம் 3 வருடங்களும் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அசுர சக்திகளின் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மும்மலங்களை மட்டுமின்றி 6 வகை எதிரிகளான காமம், கோபம், பேராசை, செருக்கு, மயக்கம், பெருமை ஆகிய வகைகளை அழித்து முற்றுணர்வு, வரம்பில் ஆற்றல், தன்வயமுடைமை, வரம்பின்மை, இயற்கை உணர்வு, பேரருள் ஆகிய தேவ குணங்களை நிலைநாட்டியதால் கந்தசஷ்டி விரதமே பெரு விழாவாக கருதப்படுகிறது. ஆண்கள், பெண்கள், பிள்ளைகளும் கடைபிடிக்கின்றார்கள். மாணவர்கள் படிப்பிற்காகவும், குடும்ப பெண்கள் குடும்ப நன்மைக்கும், கன்னி பெண்கள் நல்ல கணவனை வாழ்க்கை துணையாக அடைய வேண்டியும், குழந்தை இல்லாதோர் குழந்தை வேண்டியும் இவ்விரதத்தை கடைபிடிக்கின்றனர். முருகன் கோயில் உள்ள எல்லா இடங்களிலும் கந்தசஷ்டி விரதம் ஒரு பெரு விழாவாக நடக்கும். 6 படை வீடுகளான திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழனி, சுவாமிமலை, திருத்தணிகை, பழமுதிர்ச்சோலையிலும், இலங்கையில் நல்லூர், சந்நிதி, கதிரமலை, மாவிட்டபுரம், கந்தசுவாமி கோயில்களிலும் மிகவும் சிறப்பாக இவ்விழா நடைபெற்று வருகின்றது. 6ஆம் நாள் சஷ்டி திதியில் சூரசம்ஹாரம் முடிந்த அன்று இரவு முழுவதும் தூங்காமல் விழித்து இருந்து முருகன் பெருமைகளை பேசியும் வழிபடுமாறு பழங்காலத்து நூல்கள் தெரிவிக்கின்றன. சிவபிரானுக்குரிய சிவராத்திரியும் மகாவிஷ்ணுவுக்குரிய வைகுண்ட ஏகாதசியும் போல முருகப்பெருமானுக்குரிய ஸ்கந்த சஷ்டியும் மிக விசேஷமான தினம். ஆதலால் தூங்காமல் விழித்திருப்பது மிக பொருத்தமானதாகும். கந்தசஷ்டி விரத நாட்களில் ஆன்மா மும்மலங்களையும் நீக்குவதற்குரிய பக்குவமான மனதுடன் உணவையும் உறக்கத்தையும் தவிர்த்து தனித்திருந்து செய்யும் தவமே கந்தசஷ்டி விரதமாகும். உணர்வுகளை அடக்கி உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி கந்த பெருமானின் பெருமையை பேசி இம்மைக்கும் மறுமைக்கும் சிறந்த வழி அமைப்பதே இந்த விரதத்தின் சிறப்பாக அமைகிறது. ஜோதிடத்தில் இந்த சஷ்டி விரதத்தை எவ்வாறு காண்கிறார்கள்? ஜோதிடத்தில் அழகை குறிக்கும் கிரகம் சுக்கிரன். குழந்தை பிறப்பதற்கு தேவையான காமத்திற்கும் சுக்கிலத்திற்கும் அதிபதி சுக்கிரன். சுக்கிரனை குறிக்கும் எண் 6. தெய்வங்களில் அழகன் என போற்றப்படுபவர் முருகன். முருகனுக்கு 6 முகங்கள். முருகனை வளர்த்தவர்கள் 6 கார்த்திகை பெண்கள். முருகனுக்கு உகந்த திதி 6வது திதியான சஷ்டி. ஆண்மையை குறிக்கும் கடவுள் முருகப்பெருமான். சுக்கிற்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்னும் வாக்கியத்தை நாம் கேட்டிருப்போம். இந்த கந்த சஷ்டி விரத முதல் நாளில் வேலை பெற விரும்புவோர்கள் மற்றும் கடன் தொல்லையால் அவதிப்படுபவர்கள் கந்த சஷ்டி கவசமும், குழந்தை பாக்கியம் பெற விரும்புவர்கள் திருப்புகழும், கடும் நோயினால் கஷ்டப்படுபவர்கள் சண்முக கவசம் மற்றும் திருமுருகாற்று படையையும், திருமண பாக்கியம் வேண்டுபவர்கள் திருப்புகழில் குறிப்பிட்ட பாடல்களும் சுப்பிரமணிய புஜங்கமும் பாடி முருகனை வணங்கி வர அவரவர் பிரார்த்தனைகளை முருகப்பெருமான் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்பது ஐதீகமாகும். மருத்துவர்களால் கூட குணப்படுத்த முடியாத வியாதிகள், நீண்ட நாட்களாக இழுத்தடிக்கும் வழக்குகள், தொடர்ந்து தொல்லை தரும் பிரச்சனைகள் ஆகியவற்றால் ஏற்படும் தொல்லைகள் இந்த 6 நாட்களில் சத்ரு சம்ஹார அர்ச்சனை செய்து வணங்கி வர தொல்லைகள் முற்றும் நீங்கி நிம்மதியை தரும் என்பது நிச்சயமான உண்மையாகும். கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிக்கும் மற்றொரு முறையையும் நாம் இங்கு காணலாம். மூர்த்தி, தளம், தீர்த்தம் ஆகிய 3 கீர்த்தி பெற்றது திருச்செந்தூர். இங்கு மூலவர் அதாவது பாலசுப்பிரமணியர் தவக்கோலத்தில் கடற்கரை ஆண்டியாக காட்சி தருகிறார். ஆறுமுக பெருமானோ இச்சாசக்தி கிரியாசக்தி என்றும் 2 மனைவியாரோடு செந்தில் ஆண்டவனாக காட்சி தருகிறார். கடலும் நாளிக்கிணறும் சிறந்த தீர்த்தங்களாகும். ஆணவ சூரனை அழித்த இடம். ஆதலால் சஷ்டி நோன்பு இருக்க சிறந்த இடம் திருச்செந்தூர் மட்டுமே ஆகும் என்று கூறுகின்றனர். உண்ணான் நோன்பு உடலுக்கு மிக நல்லது, ஆன்மாவுக்கு வளம் தருவது. எல்லா சமயங்களும் இதை கடைபிடிக்கின்றனர். வேள்வியாக சாலையிலே அக்னி, கும்பம், பிம்பம் ஆகிய 3 முருகனை எழுந்தருள செய்கின்றனர்.
செந்தில் நாயகர் வள்ளி தெய்வானை நாச்சியாரோடு பிம்பமாக எழுந்தருளுகிறார். அவருக்கு முன் 3 கும்பங்கள் மேடையில் உள்ளன. கும்பங்களுக்கு முன்னே ஓமத்தை வளர்த்து அதில் முருகனை எழுந்தருளச் செய்து அபிஷேக பொருட்கள், பிரசாத வகைகள், மருந்து பொருட்கள் ஆகியவற்றை அக்கினியில் படைப்பது மிக சிறப்பான ஒன்றாகும். மருந்து பொருட்களின் புகையை நாம் சுவாசிப்பது உடலுக்கு மிகவும் நல்லதாகும். யாகத்தை நிறைவு செய்யும் போது பூரணாகுதி என்னும் ஒரு தட்டில் பட்டு, வெற்றிலை, பாக்கு, நவமணிகள், தங்கம், வெள்ளி, தேங்காய் முதலியவற்றை வைத்து நாதசுரம், பஞ்சவாத்தியம், வேதம் முழங்க அக்னியில் இடுவர். பூரணாகுதி என்றால் வேள்வி நிறைவாகும் என்று பொருளாகும். சுற்றிலுள்ள கும்பங்கள் தேவர்களையும் வேதங்களையும் குறிக்கும். அக்னியின் முன் சிவன் பார்வதிக்கு உரிய கும்பங்கள் உண்டு. மேடையில் ஒரு பெட்டியில் சஷ்டி தகடுகள் வைக்கப்பட்டிருக்கும். அவை 6வது நாள் இரவில் விற்பனைக்கு கிடைக்கும். அடுத்ததாக திருமணம். 7ஆம் நாள் தெய்வானை திருமணம். அன்று மாலை குமரவிடங்க பெருமாள், அதாவது ஆறுமுக பெருமானின் பிரதிபிம்பம் திருமணத்திற்கு எழுந்தருளுவார். மாலையில் தெற்கு ரத வீதியில் காட்சி கொடுத்து மாலை மாற்று நடைபெறும். இரவிலே திருமண நிகழ்ச்சி கோவிலில் நடைபெறும். ஆறுமுக பெருமானை 12 கைகளோடு இந்த 6 நாட்களில் மட்டுமே தரிசிக்க முடியும். மற்ற நாட்களில் கைகள் துணிகளால் மூடப்பட்டிருக்கும். இதுவே கந்தசஷ்டி விழாவின் முக்கிய சிறப்பம்சமாகும். இதுவே கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிக்கும் முறையாகும். அடுத்ததாக கந்தசஷ்டி விரதத்தில் இருக்கும் வகைகள், கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொள்வதால் ஏற்படும் பயன்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.